வணக்கம் நண்பர்களே. வீட்டை காப்பாற்றாதவன் நாட்டை காப்பாற்றப் போகிறானா என்ற தலைப்பை பற்றி ஒரு சிறிய உரையாடல் மூலம் தெரிந்து கொள்வோம். ஒரு மாலை நேரம், குடிசை தெருவின் முனையில் இருக்கும் தேநீர் கடை. இருவர் அளவலாவிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டை யாருமே சரியாக நடத்த மாட்டாங்கப்பா, எல்லாம் ஊழல், எல்லாம் கெட்டுப்போச்சு. அடா பாவி, நேற்று உன் வீட்டில் என்னாச்சு? ஏதோ பிரச்சனையாமே. அது ஏன் இப்போ? உன் பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கானாமே, அவன் சொல் பேச்சே கேட்கறது இல்லையாமே. அது கொஞ்சம் கட்டுப்பாடு, கொஞ்சம் பெருசானா எல்லாம் சரியாடும்பா. எல்லாம் சரிதான். உன் அம்மா மருந்து வாங்கி கொடுக்க சொல்லி 2 நாள் ஆகுதான், அவங்கள ஒழுங்காக கவனிக்கிறது இல்லையாமே. வேலையில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன், அதனால தான். சரி, வீட்டில் இருக்க இந்த பிரச்சனையே சரி செய்ய முடியல, முதல்ல அதை போய் பாரு. நாட்டை பற்றி பேச வந்துட்டான். அதெல்லாம் குடிமகனாக இருக்க எனக்கு உரிமை தானே. உரிமையெல்லாம் இருக்குது, ஆனால் பொறுப்பும் இருக்குல்ல. வீட்டையே ஒழுங்காக நடத்த தெரில, நாட்டை பற்றி பேச வந்துட்ட. நீச்சல் தெரியாதவன் கடலை காப்பாற்ற போகிறேன்னு சொல்கிற மாதிரில இருக்குது. அப்படின்னா நாட்டை பற்றி பேசக்கூடாதா? பேசலாம், ஆனால் முதல்ல வீட்டை போய் சரி பண்ணு. குடும்பம் ஒழுங்கானா தெரு ஒழுங்காகும், தெரு ஒழுங்கானா ஊர் ஒழுங்காகும், ஊர் ஒழுங்கானா நாடே ஒழுங்காகும். இதுக்கு ஒரு பொருத்தமான குறள் ஒன்று சொல்லவா? இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இது விளக்கம் சொல்லட்டுமா? ஒருவன் முதலில் தனது குடும்ப பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும். வீட்டை சரியாக நடத்துபவனே சமூகத்திற்கும் நாட்டிற்கும் நல்லவனாக முடியும். வீட்டில் ஒழுங்கு இல்லாதவன் நாட்டில் ஒழுங்கு பற்றி பேசுவது உடைந்த கண்ணாடி மற்றவரின் முகத்தை குறை சொல்வது போன்றதாகும். Friends, please subscribe and share to grow together. We will discuss regularly on any topic that we are facing in our day-to-day life. Please suggest the topic from your end to take it forward. Thank you.